வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட கன்சியூமர் ஜெயிண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எஃப்எம்சிஜி செக்டர். ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜியில் உள்ள 15 ஸ்டாக்கு. ஸோ ஓவரால் நிஃப்டி எஃப்எம்சிஜி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளுக்குள்ள ஒரு 15 ஸ்டாக் இருக்குது. அந்த 15 ஸ்டாக்கை டீப்பாக ஸ்டடி பண்ணி எது இப்போ கன்சிடர் பண்ணலாம், எது ஓவர் வேல்யூடாக இருக்குது, என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம அந்த ஸ்டாக் அணுகணுங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு, வெல்த் பில்டிங், கெரியர் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு பார்க்க போகிறது ஓவரால் மார்க்கெட் கேபிட்டலாக 21.43 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். 15 ஸ்டாக்கு, அதில் 4 ஸ்டாக் வந்து ஆல்ரெடி ட்ரேடிங் அபோவ் 200 DMA. ஸோ 200 DMAக்கு மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவான ட்ரெண்ட் இந்த ஸ்டாக்குக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் 6 ஸ்டாக்கு 52 வீக் லோக்கு நியராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5 வருஷத்தில் மல்டி பேக்கர் ஆகும் அப்படிங்கிறது, அதாவது 2x ரிட்டர்ன் தருங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் 3 ஸ்டாக் பிக் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன 3 ஸ்டாக்குங்கிறதையும் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓவரால் செக்டார் வைஸ் பல்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் 4 ஸ்டாக்கு நான் பார்த்ததில் HUL இது வந்து லார்ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேபிட்டல், 5.13 லட்சம் கோடி. ஸ்ட்ராங் மொமெண்டம் இப்போதைக்கு இருக்கிறது. RSI வேல்யூ 72.5 இருக்கிறதுனால ரேடிகோ அந்த ஸ்டாக்கை நான் லிஸ்ட் பண்ணுறேன். டாப் டிவிடெண்ட் ஈல்டாக இருக்கிறது வந்து ITC 4.94% டிவிடெண்ட் ஈல்டு. அண்ட் ஓவர் சோல்டில் இருக்கிறது RSI 34, நியர் 52 வீக் லோவில் இருக்கிறது வந்து பதஞ்சலி. ஸோ இதுதான். ஸோ மார்க்கெட் கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் ஃபர்ஸ்ட்டும், ITC செகண்டும், நெஸ்லே தேர்டும், வருண் பிரிவரேஜஸ், பிரிட்டானியா, டாடா இந்த ஆர்டரில் போயிட்டுருக்கு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 இயர் ரிட்டர்னில் ரேடிகோ, நெஸ்லே, மேரிகோ, வருண் பிரிவரேஜஸ், டாடா மீதி எல்லாமே நெகட்டிவ் ரிட்டர்னில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் வேல்யூ வர்சஸ் குவாலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் வேல்யூ கீழே ROCE பர்சன்டேஜ் அண்ட் குவாலிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்கோம் PE ரேஷியோ. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆல்மோஸ்ட் ஆன் ஆவரேஜ் இருக்கிறது வந்து நெஸ்லே, பிரிட்டானியா, மேரிகோ இது ஒரு பெட்டர் நோட்டில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் ஒவ்வொரு ஸ்டாக்குமே டீப் டைவ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹிந்துஸ்தான் யூனிலிவர். கரண்ட்டாக 2185 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் 50 தான் இருக்குது RSI. ஸோ ஓவரால் PE பொறுத்த வரைக்கும் 34. ஸோ இது வந்து டூ காஸ்ட்லி இப்போ இருக்கிற கரண்ட் PE பொறுத்த வரைக்கும். ப்ரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 10 டைம்ஸ் ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரோத் பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ஸ் வந்து ப்ரீமியமைசேஷன் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்லிக்ஸு, ஹெல்த் ஃபுட் மிக்ஸு இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று செப்பரேஷன் ஆஃப் அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸை வந்து இப்போ இருக்கிறதுலேருந்து செப்பரேட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸை ரொம்ப ஷார்பன் பண்ணுறதா பிளான் இருக்குது. ஸோ ரிஸ்க்காக நான் பார்க்குறது ரெண்டு ட்ரெண்டுமே 50 DMA அண்ட் 200 DMA கீழே இருக்குது. ஸோ இது வந்து க்ரோத்தோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது தான் சொல்லணும். பாம் ஆயில், க்ரூட் லிங்க்டாக இருக்குது. ஸோ இதனால் மார்ஜின்ஸ் இந்த ஸ்டாக்குக்கு அடிப்படுங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பெட்டரான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறது 2000 ரூபாய் கீழே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்கு இருக்கும். ITC பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் வந்து நியூட்ரல். கரண்ட்டாக 291 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் நிறையா இண்டஸ்ட்ரி இருக்குது. சிகரெட்டு, FMCG, ஹோட்டல்ஸ் வந்து டீமர்ஜர் பண்ணிட்டாங்க. பேப்பர், அக்ரின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. சிகரெட்டில் உள்ள டேக்ஸ்னால கண்ணாப்பின்னான அடி வாங்கி போயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் PE 17.5 அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குன்னு சொல்லணும். FMCG செக்டரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெஸ்ட்டு. சிகரெட்டோட சேல்ஸ் வால்யூம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது. ஸோ கரண்ட்டாக DMA கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்குது. நிறைய பேர் இந்த ஸ்டாக்கு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப பல்க் பையிங்கில் கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் டவுன் த லைனில் இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இருக்கிற ப்ரைஸே நல்ல ப்ரைஸ் தான் என்ட்ரு ஆகிறதுக்கு. நெஸ்லே இந்தியா பொறுத்த வரைக்கும் 1400 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மொமெண்டம் நியூட்ரல். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப்வர்ட் ட்ரெண்டு. ஸோ ஓவரால் ROE, ROCE ரெண்டுமே பெட்டராக இருக்குது. PE பொறுத்த வரைக்கும் 77. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இவங்களோட அடுத்த டார்கெட் எப்படி இருக்குன்னா, காமர்ஸ் மூலமாக ஸ்கேலிங் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணலாங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. அண்ட் அபோவ் 200 DMAலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்டு வந்து அப்போர்ட் ட்ரெண்டில் இருக்குது. ஹெல்தி ஃபார் 1 இயர் 3 இயர் ரிட்டர்னுக்கு.
ஸோ ஷார்ட் டேர்மில் ஏதாவது மீன் பிடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்மில் வேண்டாம், ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சின்னதாக ஏதாவது ஒரு கரெக்ஷன் நடந்துச்சுன்னா கூட தர்மடி வாங்குவோம். ஸோ ரைட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பார்க்குறது 1200 ரூபாய் அண்ட் 1400 ரூபா வரும்போது எக்ஸிட் பண்ணிடுங்க. வருண் பிரிவரேஜஸ் 513 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பி 55. ஓவரால் ரொம்ப காஸ்ட்லி நோக்கி போயிடுச்சு, பட் அப்பர் ட்ரெண்டில் இருக்குது. 200 DMA மேலே இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 8.8% மேலே. ஆஃப்ரிக்கா எக்ஸ்பென்ஷன், குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா டிஆர்சி எக்ஸ்பென்ஷனில் எல்லாமே பெட்டரான பிளானிங்கில் இருக்குது. அண்ட் இவங்க வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. குறிப்பாக ஸ்டிங் எனர்ஜி, டிராபிகானா, பியாண்ட் கோலாவை தாண்டி அடுத்தடுத்த பைப்லைன் வச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்ப சீசனல், அது வந்து ரிஸ்காக இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற பிஇ வந்து டூ காஸ்ட்லி. 465 ரூபாய்க்கு ரேஞ்சுக்கு வரும்போது கன்சிடர் பண்ணால் பெட்டராக இருக்கும். பிரிட்டானியா 5218 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த ஸ்டாக்கோட மொமெண்டமும் ட்ரெண்டும் நெகட்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். பிஇ 49.27. ஸோ டூ காஸ்ட்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஇல. ஸோ கரண்டாக இவங்க வந்து அவங்களோட பேஸ்கெட்டை வைடன் பண்ணிட்டுருக்காங்க. டெய்ரி, வேஃபர்ஸு, ரஸ்க்கு இந்த மாதிரி. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஷனுமே பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பெஸ்ட் இன் கிளாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ரேஷியோ. பட் இந்த ஸ்டாக் வந்து டவுன்வர்ட் ட்ரெண்டில் ஸ்டக்காக இருக்குது, நியர் 52 வீக் லோ கிட்ட. வீட்டு, சுகரு, பாம்பு இதோட காஸ்ட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இன்ஃப்ளேட் ஆனதுனால மார்ஜின் வந்து ப்ரெஷர் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேர் இருக்குது. 5000 rupees கீழே வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு 5200 எக்ஸிட் பண்ணிருங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் 1113 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்டாக டவுன்வர்ட் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்கு. பிஇ வந்து 71, ரொம்ப காஸ்ட்லி. இப்போ இருக்கிற பிஇக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம், அது உங்களுக்கு மாட்டிப்பீங்க தான் சொல்லணும். கேபிட்டல் குட்ஸு, ஆர்கானிக் இந்தியா இந்த மாதிரியான தாட் ப்ராசஸில் டாடா கன்சியூமர்ஸ் வந்து எடுத்து நவுத்தி போய்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்ட்ராங்கான 3 year 5 year ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. ரீரேட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஒரு 1000 ரூபாய் கீழே போச்சுன்னா 1-2ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். மேரிகோ, ஸோ மேரிகோ பொறுத்த வரைக்கும் 812 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரண்டாக இருக்கிற மொமெண்டம் பாசிட்டிவாக இருக்குது. பிஇ 58, டூ காஸ்ட்லி. ஸோ ஓவரால் டிஜிட்டல் ஃபர்ஸ்ட்டுங்கிற ஸ்ட்ராட்டஜி எடுத்து போய்கிட்டு இருக்காங்க இவங்க. சஃபோலா ஃபுட்ஸு, ப்ரீமியமைசேஷன் எப்படி பண்ணலாம், குறிப்பாக ஹேர் ஆயிலில் எப்படி ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரதுங்கிறது இவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ கரண்ட்டாக பேராஷூட் தான் இவங்களோட மெயின் ப்ராடக்டாக இருக்குது. அது வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஃப்ரான்ச்சைசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராக்ரஸ் ஆகுது. எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ரேபிட் க்ரோத் எதுவும் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து, அதாவது 700 rupees கீழே வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுறதுக்கு பெட்டரான ப்ரைஸாக இருக்கும். காத்ரேஜ் 1020 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இந்த குட் நைட்டு, ஹிட்டு, சிந்தால் இதெல்லாம் இவங்க ப்ராடக்ட் கீழே வருது. பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 55. ஸோ நியூ மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி புது ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வருவாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில். ஸோ நியர் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிலோ டிஎம்ஏ இருக்கிறதுனால இப்போதைக்கு எந்த ஒரு அப்போர்ட் ட்ரெண்டுக்கான அறிகுறியும் இல்லை. அண்ட் ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியாவில் இன்னும் ட்ராகாக தான் இருக்குது. அண்ட் கரன்சி எக்ஸ்போஷர் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே இந்த ஸ்டாக்குக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூ வந்து டூ காஸ்ட்லி. ஒரு 900 rupees கீழே போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் 1-2ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். யுனைடெட் ஸ்பிரைட்ஸு, இவங்க வந்து இந்த மெக்டொனால்டு, ராயல் சேலஞ்சு, பேக்டாக்கு இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. 1343 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு மிக்ஸ்டாக தான் இருக்குது. பிஇ 52, அது டூ காஸ்ட்லி. இப்போ இருக்கிற அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீமியம் ஸ்காட்சு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கரண்ட்டாக இருக்கிற ஸ்டேட் லெவல் எக்ஸசைஸும் ப்ரைஸிங் கண்ட்ரோலுமே இப்போதைக்கு இவங்க கையில் கிடையாது. ஸ்டேட் ரூலு, பாலிசி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் போகுது. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ ரிச் வேல்யூவேஷன். 1000 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். டாபர், மோஸ்ட்லி இவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டாபர் ஹனி, ரியல் ஜூஸு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ 422 ரூபாய். ஸோ ஓவரால் இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து இந்த ஸ்டாக்குக்கு டவுன்வர்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரக்சரலாக நேச்சுரல் அண்ட் ஆயுர்வேதிக்கை நோக்கி இவங்களோட ஃபோக்கஸை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீமியம் வேல்யூவேஷனில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ 3 year 4 year ரெக்கார்டு வந்து இந்த ஸ்டாக்குக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூ வந்து 422. எனக்கு கேட்டால் ஒரு 400 ரூபாய் கீழே வரும்போது கன்சிடர் பண்ணிட்டு 450 எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். கோல்கேட்டு, ஸோ கோல்கேட் பொறுத்த வரைக்கும்
1982 ரூபாய் கேட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ட்ரெண்டு நெகட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கு. பிஇ 41, டூ காஸ்ட்லி. இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ளே போகிறது எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியல. டிவிடெண்ட் ஈல்டாக 2.4% தராங்க. அது வந்து ஒரு பெட்டராக இருக்குது. இந்த கேட்டகரி வந்து ஆல்ரெடி மெச்சூரிட்டி ரீச் ஆகிடுச்சு ஃப்ரம் மார்க்கெட் பெனிட்ரேஷன் பெர்ஸ்பெக்டிவ். இதுக்கு மேலே அவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் பண்ண, அதாவது அடுத்தடுத்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் மார்க்கெட் பிடிக்க முடியும். இப்போ இருக்கிற காஸ்ட் வந்து டூ காஸ்ட்லி, என்ட்ராக வேண்டாம். ரேடிகோ 3779, கரண்ட்டாக இருக்கிற ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கு. பிஇ பொறுத்த வரைக்கும் 83, ஆர்எஸ்ஐ 72.5 ஓவர் பாட் ஜோனை நோக்கி போயிடுச்சு. இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் உள்ளே என்ட்ராக வேண்டாம். 3000க்கு கீழே விழுந்துச்சுன்னா நாம் இதை கன்சிடர் பண்ணலாம். கரண்ட்டாக லக்ஸுரி போர்ட்ஃபோலியோ நிறையா வச்சுருக்காங்க. ரீரேட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதஞ்சலி 418 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ 25. ஸோ பிஇ வந்து இன்னும் விழுந்தால் தான் இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓவரால் இந்த ஸ்டாக்கே நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆல்ரெடி ஓவர் சோல்டு ஜோன் போயிடுச்சு. இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் இந்த ஸ்டாக்குள்ளே நீங்கள் என்ட்ராக வேண்டாம். அண்ட் யுனைடெட் பிரிவரிஸ், ஸோ கிங்ஃபிஷர் இந்த மாதிரியான பிராண்டை வந்து இவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. 1340 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் பிஇ 85, ட்ரெண்டுமே டவுன்வர்டில் இருக்குது. ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்குது. ஸோ இவங்களுமே லாங் டேர்ம் பெனிட்ரேஷன் இந்தியாவில் எப்படி இருக்குங்கிறது தெரியல. இந்த பிஇ வேல்யூவில் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். கீழே விழுந்தால் பார்க்கலாம். எமாமி, ஸோ இது வந்து ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் இந்த மாதிரியான நீஷ் ப்ராடக்ட் பிராண்டை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. 407 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ 23, ஓகேவா ஃபீல் ஆகுது எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ பார்க்கும்போது ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசி வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. நீஷ் கேட்டகரியில் இருக்கிறதுனால லைக் கூலிங் ஆயில், பாமு, ஏஸ்தட்டிக் க்ரீம் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெகட்டிவாக நான் பார்க்குறது வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக சீசனல் பேஸ்டு, ஸ்மால் கேப் லிக்விடிட்டியும் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸுமே இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஒரு 350 ரூபாய் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டாக்கோட என்ட்ரி ரேடார் கொடுத்துருக்கேன். ஐடிசி இப்போ இருக்க ப்ரைஸே ஓகே. அண்ட் வருண் பிரிவரேஜஸ் 450 கீழே, மேரிகோ 700 கீழே, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து 1200 கீழே போனால் பார்க்கலாம். எமாமி 378 கீழே போனால் பார்க்கலாம். பேஷண்ட்டாக நம்ம இப்போதைக்கு இதை அக்யூமுலேட் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு, பேஷண்ட்டாக பார்க்க வேண்டியது இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, பிரிட்டானியா, டாடா கன்சூமர்ஸ், கோத்ரேஜ் கன்சூமர்ஸ், டாபர், கால்கேட். ஏன்னா இது எல்லாமே வந்து இப்போ நல்ல ஸ்டாக்கு தான், பட் டூ காஸ்ட்லியில் இருக்குது. காஷனாக அணுக வேண்டியது வந்து ரேடிகோ, பதஞ்சலி ஃபுட்ஸு, யுனைடெட் பிரிவரிஸ். நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸ்கிப் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.